ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவானது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நான் சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்ஸ்டீன் அவங்களுடைய ஃபைல் பற்றி வந்துச்சு. அந்த பார்க்கும் போது எவ்வளோ கொடூரமாக அவங்க வந்து அந்த குட்டி குட்டி குழந்தைங்களை வந்து எனக்கு லிட்ரலி அழுக வருது. நைட்டெல்லாம் அதை பார்க்குறேன், தூக்கமே வரல. ஈவன் ட்ரம்ப், மோடி, மைக்கேல் ஜாக்சன் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. குழந்தைங்க, குட்டி குட்டி குழந்தைங்கள கட்டி போட்டு அப்யூஸ் பண்ணி அவங்க ப்ரெக்னன்சி ஆகி அதை கழிச்சு சில பேரை வந்து கழுத்தை கட் பண்ணி கொன்று அதை சமைச்சு உணவாக சாப்பிட்டு திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு குட்டி ஒரு அண்டர் 18 குழந்தைங்க, அண்டர் 16 குழந்தைங்க, அதுங்களுக்கு என்ன தெரியும்? ஆக்சுவலி இது எவ்வளோ பெரிய பாவம்னு பார்த்தீங்கன்னா, தன்னை வந்து ஒருத்தன் வந்து தப்பாக நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறான்றது கூட அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அந்த குழந்தைங்கள போட்டு அப்படி கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட இதை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அந்த ஆள் இந்த வீடியோவில் வந்து சம்திங் 8000 வீடியோஸ் இருக்குது, 1,80,000 ஃபோட்டோஸ் இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்னா, பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணி எல்லா கேர்ள்ஸில் யாருக்கு என்ன வேணும்ன்று குழந்தைய சப்ளை பண்ணி, சிலர் ஃபேமிலி அந்த குழந்தையோட அப்பா அம்மாங்க கூட பைசாக்காக சம் நீடுக்காக விடுவாங்களா, ரெண்ட்டுக்கு சிலர் விட்டுட்டு போவாங்கன்ட்டு அதில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களே சொல்லுது. பட் அந்த பிக்சரைசேஷன் பார்க்கும் போதே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. பயம், அப்படி ஒரு பயம் வருது. லிட்ரலி பார்க்கும் போதே அந்த அளவுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது, அழுக வருது. ஒரு மாதிரி போட்டு மனசு அப்படியே ஒரு இறுக்கமாக பண்ணி என்னவோ பண்ணுது. ஏன் வந்து ஒரு காம இச்சைக்காக ஒரு சின்ன குழந்தைங்களை கூட பார்க்காம இப்படி அதை வந்து குக் பண்ணி அதை வேற சாப்பிட்றாங்க. அந்த பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா காண்ட் இமேஜின் இந்த மாதிரியும் மனுஷங்க இருப்பாங்களான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க லிட்ரலி வந்து வெளியே வந்து ஒரு ஹை பொசிஷனில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, எல்லாரும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. இது என்ன நடக்குது? இது வந்து எந்த அளவுக்கு நியாயம்னே தெரியல. சத்தியமாக நேற்று நைட்டு நான் பார்த்ததுலேருந்து என்னால் வந்து என்னென்னவோ ஓடுது. அழுக ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் உடம்பெல்லாம் நடுங்குது. இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்பயோ நடந்த விஷயமாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே எனக்கு கையெல்லாம் நடுங்குது. அந்த மாதிரி இருக்குது. வெளியே போகணுன்னாலே பயமாக இருக்குது. பெண் குழந்தைங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். டெல்லியில் ஒரு 6 இயர்ஸ் பேபி அதை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க, கேங் ரேப். அது எத்தனை வயசுன்னு பார்க்குறீங்க? ஒரு 10 வயசு, 15 வயசு, 16 வயசு பையன். எங்கே நாடு போகுது? என்ன பண்ணுறாங்க பசங்க? ஏன் இவ்வளோ சீரழிகிறாங்கன்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் தாங்க. ஃபோன் இல்லாமல் இந்த இன்டர்நெட்டில் ஒரு தடை பண்ணணும், ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மோட் வைக்கணும். எல்லாத்தையும் போட்டு இருக்கிறாங்க. எதெல்லாம் கேவலமாக இருக்கோ அதை தான் மக்கள் பார்த்து நீங்கள் வந்து அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டு அவங்கள வந்து தப்பு பண்ணுறவங்க, கேவலமாக பிஹேவ் பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் தான் நீங்கள் வந்துட்டு லைக் போட்டு அவங்கள வந்து அவ்வளோ ரசித்து பார்த்து அவங்கள ஒரு டாப் பெரிய ஆள் மாதிரி வந்து கொண்டு வரீங்க. இதெல்லாம் உங்களால் தான். அந்த 6 வயசு குழந்தை ஒரு கடைக்கிட்ட நிற்கும் போது பசங்க சும்மா ஃபேக் நோட்டை காட்டி கூட்டிகிட்டு போயிட்டு பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை வீட்டுக்கு வரும்போது ஃபுல்லாக பிளட்டோடு வருது. அம்மா கேட்குறாங்க. யோசித்து பாருங்கள், அந்த குழந்தையோட ஒரு பெரியவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் போதே கொஞ்சம் இதாக இருந்தால் வலி தாங்க முடியாமல் அவ்வளோ அந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு என்னங்க தெரியும்? ஏன் இப்படி நாடு வந்து இவ்வளோ கெட்டு போகுது? என்னை பொறுத்த அளவுக்கு பெண்களை வந்து ரொம்ப குழந்தைங்கள பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி விடாதீங்க. நான் ரீசெண்டாக கடைக்கு போனேன். கடைக்கு ஒரு குட்டி பாப்பா பைசா எடுத்துகிட்டு வந்து ஏதோ வாங்க வருது. நார்மல் கான்வர்சேஷன் மாதிரி கடைக்காரவங்க வந்து இதாக பேசுகிறாங்க. இது என்னென்னா, நிறைய ஷாப் கீப்பர்ஸ் கூட சும்மா பேசுகிறேன்னு குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல தொடுவாங்க. தயவு செய்து எப்பயுமே வந்து உங்கள் குழந்தைங்களோட போகிறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் தனியாக அலோவ் பண்ணாதீங்க. பெண் குழந்தைங்களுக்கு வயசான பாட்டியை கூட ஒருத்தன் வந்து விட்டு வைக்கல. போதையில் போய் பாட்டியை பண்ணுறாங்க. த டாப் த கோர் வந்து போயிடுச்சு இந்த
காம செயல் வந்து இச்சையில் வந்து நிறைய பேர் அப்யூஸ் பண்ணுறதுன்னு. பெண்களுக்கு பாருங்கள், வீட்டில் இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் மூலியமாக வருது. ஸ்கூல் போனால் வாத்தியார் எவனோ அசிங்கமாக பேசுகிறானுங்க ஒரு சில வீடியோவில் பார்த்தா. இந்த பெண்கள்லாம் ஏன் தான் வந்துட்டு சொல்ல பயப்படுறாங்கன்னா, வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து பசங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கேளுங்க. அண்ட் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஜான்வரியிலே வந்து 800 சின்ன பசங்க காணோம். எங்கே போச்சு? என்ன பண்ணுறாங்க? இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு 50 குழந்தைங்க காணாமல் போகுது. டெல்லி வந்து ரொம்ப தூரம் கிடையாது, நியர் டு அஸ். நாளைக்கு நம்ம தமிழ்நாடு, சென்னை, நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்குது. நம்ம யாருமே வந்துட்டு இன்றைக்கி ட்ரெண்டிங் என்ன, இன்றைக்கி புதுசாக என்ன இருக்குது, இதை தான் பார்க்குறாங்க. அண்ட் வந்து எது வந்து தேவையில்லாத ஒரு இதோ அதுதான் பார்க்குறாங்க. அண்ட் லிட்ரலி இந்த சேஃப்டிக்கு லாஸும் கரெக்டாக இல்லை. ஒருத்தர் நல்ல டைலாக் சொன்னார், பேய்கள் ஆட்சி செய்யும் உலகில் வந்து சாத்தான்கள் வந்து தான் எல்லாமே தீமை தான் பண்ணுன்ற ஏதோ ஒன்று சொன்னாங்க. பட் அந்த டைலாக் எனக்கு சரியாக ஞாபகம் வரல. ஹை பொசிஷனில் இருக்கிற எல்லா நாய்களுமே சொல்கிறேன், இந்த பெரிய பெரிய பதவி கவர்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு அவனுங்களை ஒரு மயிரும் பிடுங்க முடியாதுன்ற இதில் வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் தப்பையும் பண்ணிவிட்டு நல்லவன் மாதிரி பண்ணிவிட்டு மக்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறானுங்க. அவன் வீட்டு குழந்தைய இந்த மாதிரி அவனா கொண்டு போய் பண்ணால் சும்மா இருப்பானுங்களா? தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ போட முடியும்னா நிறைய பேர் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் எல்லாம் வந்து ஜஸ்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இத்தனை குழந்தைங்க இந்த டெல்லி 6 year கேர்ளுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, பசங்களை வந்து பெற்றோர்கள் வந்து தயவு செய்து பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க. குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கறது மட்டுமே போதாது. பெண்களுக்கு நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம தடை பண்ணுறோம். வை நாட் மென்? ஏன் பிள்ளைங்களுக்கு பண்ண மாட்டோம்? ஏன் பசங்க தான் பண்ணுற தப்பு? பசங்களால் தான் இவ்வளோ நடக்குது. பசங்களுக்கும் சொல்லி கொடுங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணுன்றதை சொல்லி கொடுங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை ஏங்க பெண்களை மட்டும் இந்த பார்வையிலே பார்க்குறீங்க? சதை கொஞ்சம் உங்களை விட கொஞ்சம் சதை வளர்ச்சியில் எக்ஸ்ட்ரா இருக்கே தவிர்த்து மற்றபடி என்ன நீயும் நானும் சதை, அதே எலும்பு நரம்பு, அதை எல்லாருக்கும் ஒரே ரத்தம், அந்த மாதிரி தானே கடவுள் படைச்சிருக்கிறாரு. கூடுதலாக கொஞ்சம் சதை இருக்குன்றதுக்காக அவளை வந்து ஒரு பிஞ்சு குழந்தையும் பார்க்க மாட்டீங்க. ரோட்டில் பஸ்ஸில் போனால் சேஃப்டி இல்லை பெண்களுக்கு, தனியாக நடக்க ஒன்றும் இல்லை. லிட்ரலி எனக்கு நடந்த சம்பவம் இப்போ ரீசெண்டாக 2-3 monthsக்கு முன்னாடி நான் வாக்கிங் காலையில் போகிறேன். ஒருத்தர் நடந்து வரான். இதை வந்து மெயின் ரோடு, அங்கே வண்டிங்க போயிட்டுருக்கு. நான் வரேன், அவன் வந்து எதிர்க்க வரான். அப்படியே பேண்ட்டை கழட்டி போட்டுட்டு நடந்து வரான். என்ன நடக்குது? எங்கே சேஃப்டி இருக்குது? பெண்களுக்கு சேஃப்டின்றதே கிடையாது. பெண்கள் சுதந்திரமாக இருக்காங்க. பெண்களுக்கு இந்த நாடு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. எவனோட ஆட்சியிலையுமே வந்து பெண்களுக்கு சுதந்திரமே இல்லை. அப்படி சுதந்திரம்னா ஒரு பெண் எந்த நேரத்துலையும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் போனால் மட்டும்தான் இது. எனக்கு வந்து இந்த எக்ஸ்டென் ஃபைலை பார்த்ததுலேருந்து என்னன்னு தெரியல, மண்டைக்குள்ளே என்னென்னோ வருது. இப்போ எப்படி கடையில் வந்து ஃபுல் கிரில்டு சிக்கன் வச்சுட்டாங்க, அந்த மாதிரி பாடியே வந்து வச்சுருக்கானுங்க. அதை வேற கட் பண்ணி சாப்பிட்றாங்க, இது பண்ணாங்க. இது கூட லேடிஸும் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குழந்தை சொல்லுது, எப்போ கையை பிடிச்சி அந்த கழுத்தை வந்து இப்படி கட் பண்ணுவாங்க, இறப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கன்சீவ் ஆகிட்டா வந்து அபார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவோ குழந்தை அபார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோண்டு குழந்தைங்களுக்கு காஸ்டியூம் ஒரு மாதிரி அரைகுறையாக போட்டு ஆட வைக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. ஓ மை காட். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஒரு லேடிஸ் கூட வந்து பாதுகாப்பாக இருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து இது லிட்ரலி அழுக தான் வருது. என்ன பண்ணுறது? இறைவன் வந்து கடவுள் வந்து எங்கே இருக்கிறாரு என்னன்றதே வந்து ஒரு சில சமயத்தில் ஏன்பா உனக்கு வந்து இவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கிறானுங்களே, அவனுங்களை வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறீங்க இல்லையா? ஒருத்தர் தப்பு பண்ணிவிட்டு நல்லா வந்து பெருசாக கோயில் கட்டிட்டு அவன் நல்லவன் அர்த்தமாயிடுவானா? இந்த மோடியை சொல்கிறேன் நான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, எல்லா இதுலேயும் வந்து ட்ரம்ப்புக்கு கூட பாருங்கள், அங்கே அவங்களோட ஊரில் வந்து அவங்க இருக்கிற இடத்துல வந்து அவனுக்கு வச்சு அப்போஸ் பண்ணுறாங்க, நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பட் மோடிக்கு வந்து அதை அப்படியே அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. இங்கே
ஒரு இதுவுமே காட்டுற மாதிரி இல்லை. நீங்கள் ஒபாமாலேருந்து எல்லாருமே அந்த ஃபோட்டோவில் இருக்காங்கங்க. லிட்ரலி நீங்கள் அந்த ஃபோட்டோவில் இருக்க பர்சன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓ மை காட் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்களெல்லாம் நம்ம ஒரு எதுக்கு பெரிய லெவலில் பார்த்தோன்றது, இது வந்து இந்த ஒருத்தன் கேஸில் இவ்வளோ பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம நாட்டில் நிறைய நடக்குது. நிறைய நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை சுற்றி நம்ம கூடயே இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. தயவு செய்து பெண் பிள்ளை பெற்ற பெற்றோர்கள் வந்து குழந்தைங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. எப்படி வந்து ஒரு நியூ பார்ன் பேபியை வந்து பார்த்து இது பண்ணீங்களோ அது மாதிரி எப்பயுமே பார்த்துக்கோங்க. அண்ட் கேர்ள்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா தயவுசெய்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னு பயந்துக்கிட்டு அதை இது பண்ணாதீங்க. எவனாக இருந்தாலும் அங்கேயே உங்களுக்கு அடிக்கணுன்ற இது இருக்குன்னா எடுத்து தூக்கி அடிங்க, சாவடிச்சிருங்க. அவனோட மெயின் பார்ட்லேயே செம்மடி அடிச்சுட்டு ஓடி வந்துடுங்க. அப்புறம் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். தயவு செய்து வந்துட்டு பயப்படாதீங்க. பயப்பட தான் வந்து அவனுங்க ரொம்ப ஆதிக்கம் செலுத்துவானுங்க. அதனால் பயப்படாதீங்க. இந்த மாதிரி நாய்களெல்லாம் அப்படியே பொத்தி சாவடிக்கணுங்க. எனக்கு அவ்வளோ வெறி வருது. அவன் அப்போ எவ்வளோ குழந்தைங்கள வச்சுட்டு ஒரு பெரிய இடத்துல பாவம் அந்த பசங்களை, ஒரு குட்டி பாப்பா இன்னும் பேசுது, ஃபுல்லாக காலுலேருந்து இடுப்பு வர பேண்டேஜ் போட்டுருக்கு. அண்ட் வந்து அது முகம்லாம் வந்து ஒரு மாதிரி வெந்து போன மாதிரி இருக்குது. எப்படிடா உங்களுக்கு வருது ஒரு குழந்தைய இது பண்ணுறதுக்கு? அந்த மாதிரி இருக்குது. என்னதான் இருந்தாலும் இதுக்குன்னு தனியாக அதுக்குன்னே கேர்ள்ஸ் இருக்காங்க, கால் கேர்ள்ஸ் அந்த மாதிரிலாம் விட்டு குட்டி குழந்தைங்க பாவம், அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த குழந்தைங்கள வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி இதில் என்ன சுகம் அவனுங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியல. லிட்ரலி காட், கண்டிப்பாக கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெரிய தண்டனை கிடைக்கணும். அண்ட் வந்து பசங்களை வளர்க்குற பெற்றோர் வந்து பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க, நல்ல விஷயங்களை இப்போலேருந்தே புகழுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஃபாதர்ஸ் வந்து நீங்கள் என்ன பிஹேவ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் சன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அதே ஆக்டிவிட்டியை பண்ணுற அந்த சன்னை தான் உங்கள் பொண்ணு வந்து இன்னொருத்த கல்யாணம் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா உங்கள் பசங்க ஒழுங்காக இருப்பாங்க. உங்கள் பொண்ணுங்க உங்கள் கூட இருந்தாங்கன்னா இதே மாதிரி பார்க்குற அந்த பையனை தான் உங்களோட பொண்ணு ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகிறதுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க உன் சார்ந்த தங்கச்சிங்களை இந்த மாதிரி எவனா பண்ணால் கம்முன்னு இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? அது மாதிரி மற்றவங்களையும் உங்கள் சொந்த ரத்த பந்தமாக நினைங்க. எல்லாமே உங்கள் குழந்தைங்க, நம்ம குழந்தையா பாருங்கள். நம்ம தங்கச்சி, நம்ம அம்மா, நம்ம அக்கா அப்படின்ற ஒரு இதில் பாருங்கள். எவனோ வீட்டு பிள்ளை தானே, நமக்கு என்ன, நம்மளுக்கு ஆசை தீந்தா போதும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி இருக்கிற நாய்களுக்கெல்லாம் தண்டனை வந்து அப்பயே அதை வெட்டி போட்டுடணும். அந்த மாதிரி தண்டனை கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் இதெல்லாம் மாறும். அண்ட் இது வந்து அந்த ஃபைல்ஸ் ஒன்றா வெளியிடுறாங்க. பார்க்கும் போதே வந்து தூக்கமே வரமாட்டேங்குது. லிட்ரலி தயவு செய்து இந்த மாதிரி உங்கள் கண் முன்னாடி எதனா பிரச்சனைகள் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து வந்து அதை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். அப்படியே அமைதியாக இருக்காதீங்க. கம்மிங் ஜென்ரேஷன் வந்து குழந்தைங்க வந்து சேஃபாக செக்யூராக இருக்கணும். ப்ளீஸ் 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 உங்களால் முடிஞ்சால் இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்களே தனியாக வீடியோ போட்டு என்னென்ன விஷயங்களில் குழந்தைக்கு சேஃப்டி கொடுக்கலான்னு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை தயவுசெய்து உங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஒரு வீடியோவாக உங்களால் பண்ண முடியல, உங்களை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் சொல்லி பெண் குழந்தைங்கள தயவு செய்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. தனியாக அண்ணாச்சி கடைக்கு அனுப்புகிறேன், அந்த கடைக்கு அனுப்புகிறேன்னு கூட அனுப்பாதீங்க. எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக பாருங்கள். என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹோப் இந்த மாதிரி கெட்டவங்களோட முகத்திரையெல்லாம் வெளியே வருது. இதை வச்சாச்சு நல்ல ஒரு சொல்யூஷன் பிற்காலத்தில் கம்மிங் அப் டேஸில் கிடைக்கணும்னு இறைவனை தான் பிரார்த்தனை பண்ண முடியும். வேறு யாரையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அண்ட் அத்தனை குழந்தைங்களுக்கும் ஐ டோன்ட் நோ, எல்லாம் இப்போ வந்து பெருசாகிட்டு அவங்க ஃபோட்டோ வச்சுட்டு
அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றத சொல்கிறாங்க. அந்த அந்த சுச்சுவேஷனை நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயின் தெரியும், அந்த குழந்தைங்களோட வலி தெரியும். தயவு செய்து ஆண்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அப்படி ஒரு அதீத காமம் அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா தயவு செய்து அதுக்குன்னு காசு கொடுத்து வர ஆட்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போங்க. பிஞ்சு குழந்தைங்களை, வயசானவங்களை, யங் பீப்புள் எல்லாரையுமே சொல்கிறேன், யாரையுமே தவறாக பார்க்காதீங்க, தவறாக நடத்தாதீங்க, தவறான செயல்களை செய்யாதீங்க. இங்கே வெளியே ஒர்க் நடக்கிறதுனால நான் பேசுகிறது எந்த அளவு ஆடிபிளாக இருக்குதுன்னு தெரியல. பட் எனக்கு இது நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, பகலில் அது மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். தயவுசெய்து பத்திரமா இருங்க, பத்திரமா இருங்க, பத்திரமா இருங்க. நல்ல விஷயங்களை பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. அண்டு இன்னொன்று இப்போ யங் ஜெனரேஷன் இந்த கொரியன் சீரீஸ் ரொம்ப பார்க்குறாங்க. முதல்ல அதெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். இருக்கிற எல்லா இதுவுமே அதில் காட்டிடுறானுங்க. பசங்க ஃபுல்லுமே அதில் ரொம்ப ஓவர் இதாக தான் காட்டுறாங்க. தயவுசெய்து உங்கள் பெண்கள், உங்கள் பசங்களாம் இந்த கொரியன் சீரீஸ்க்கு அடிக்டாக இருந்தாங்கன்னா தயவுசெய்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் ஓவர் டைம் இன்டர்நெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றதை கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள். குழந்தைங்கள சேஃபாக பார்த்துக்கோங்க. நம்ம அட்லீஸ்ட் மற்ற குழந்தைங்கள உங்களை பார்க்க முடியலனாலும் நம்மளுடைய குழந்தைங்களையாச்சும் பாதுகாப்பாக பார்த்துக்கிற அந்த சிச்சுவேஷனையாச்சும் கொடுங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க குழந்தைய பாதுகாப்பாக வளர்த்துட்டு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாலே ஓரளவு எல்லாம் மாறும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வெறி பிடிச்ச அந்த நாய்ங்களுக்கெல்லாம் அந்த அதிகாரமே போயிட்டு ஒன்றும் இல்லாமல் சீக்கிரம் செத்து போயிடணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். நம்மளால் ஒரு பிரார்த்தனை தான் பண்ண முடியும். கூட்டு பிரார்த்தனை பழிக்கொன்றாங்க. ஸோ அவங்க எல்லாம் சீக்கிரம் செத்து போயிடணும்னு வேண்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வேண்டணுன்றது இது ஒன்றுக்கு தான். என்ன சொல்கிறது, லிட்ரலி விட்டால் அழுக தான் வருது. குழந்தைங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், டெல்லியில் இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அவ்வளோ பண்ணாலும் ஒரு பக்கம் மற்ற விஷயங்கள் ட்ரெண்டிங்காக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சோஷியல் மீடியாவை நல்ல விஷயங்களுக்கு நல்லபடியாக பயன்படுத்துங்க, தவறுதலாக பயன்படுத்தாதீங்க. அண்ட் யாரையும் தவறான பார்வையில் பார்க்காதீங்க. உங்களை மாதிரி தான் அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு லைஃப், அவங்களும் அவங்களுடைய லைஃப் பீரியடை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் தப்பான பார்வையில் பார்க்கும்போது நம்ம வீட்டு பொண்ணாக இருந்தால், நம்ம வீட்டு குழந்தையாக இருந்தால் அப்படி பண்ணுவோமான்னு ஒரு செகண்ட் யோசிங்க. இந்த மாதிரி தவறுதலை தயவுசெய்து யாருமே பண்ணாதீங்க. ப்ளீஸ் 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 உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்.